பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கார். அவருடைய சுதந்திரவாளியாக, அவருக்குள்ள பங்காக, அவருக்குள்ள பங்கின் பாத்திரமாக, ஒரு பெரிய தயவா நமக்கு கர்த்தர் நின்றுக்கிட்டே இருக்கார். எந்த நிமிஷமும் 2024 இந்த 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க வச்சுருக்கார். எத்தனையோ பெரிய ஸ்லாக்கியம் இது, யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான ஸ்லாக்கியம். அநேகருக்கு இந்த ஆண்டில் அவருடைய பங்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி யார் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ண தேவன். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் இந்த கிராஸ் டிவி மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கலாம் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்கிற வார்த்தையின்படி இதுவரையும் உறுதியளித்து நம்பிக்கையின் சிகரமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சி நடத்துனீங்க. அந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்ட இரக்கத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், எங்களுடைய கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் உங்கள் சமூகத்தில் எட்டப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் தயவும் உங்கள் கிருபையும் எங்களை ஆள்கொண்டதே அந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்தி அர்ப்பணிக்கு தயவாய் நடத்து. இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் இந்த கிராஸ் டிவி முன்னால் உட்காந்து, ஐயா உங்கள் வார்த்தை கிடச்சிராதா, எனக்கு விடுதலை ஆயிராதா, எனக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிராதா, என் வியாபார ஸ்தலங்களை நீங்கள் கை கொடுத்துட மாட்டீங்களா, இந்த கண்ணீரோட துக்கத்தோடு அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் அர்ப்பணிக்கப்பா. இந்த நிமிஷத்தில் அது எவ்வளோ பெரிய இரும்பு தாளாக இருந்தாலும் சரி, அந்த இரும்பு தாழ்பால்களை நீங்கள் உடைக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வெங்கல கதவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடைக்க வல்லவர்ப்பா. அந்த காலத்தில் உள்ள உங்கள் பொக்கிஷத்தை இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அள்ளி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜீவனில் பலனானவர், உங்கள் ஸ்லாக்கியத்தை கட்டளையிட்டீங்க, கடன் பாரத்தை எடுத்து போட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இனி எந்த வீட்லேயும் கடங்கார பிள்ளைகளுடைய எந்த வீட்லேயும் கடங்காரங்களுடைய கால் மிதிப்பு இருக்கக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் கடன் பாரத்தை எடுத்து போட்டீங்க, வியாபார ஸ்தலங்களை பெருக பண்ணிட்டீங்க. தெளிந்த புத்தியும் தேவ ஞானமும் கொடுத்து கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் தயவு பிள்ளைகள் ஆழ்கை சேட்டும். ஒவ்வொரு சிறு குழந்தையிலேருந்து முதியோர் வரை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி, தயவாய் நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதற்ற நாமத்தினால் உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். அநேகத்துக்கும் அநேகமான ஸ்லாக்கியத்தால் அவங்களை நடத்திக்கிட்டு இருக்கார். அவருடைய நடத்துதல் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. அந்த சராசரத்தை படைத்தவர் உங்களையும் என்னையும் ஞாபகம் வச்சு, இந்த தேசத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் ஒன்று இருக்குது, அவங்களுடைய குடும்பத்தை நம்ம ஆற்றி தேட்டணும், நடத்தணும், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம கர்த்தர் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அது. எத்தனையோ பேருக்கு கர்த்தர் சாட்சி எழுப்பி கொடுத்துருக்கார். அநேகருக்கு அநேகமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்துருக்கார். உடனடியாக நம்மளை பாதுகாக்காரு, தேற்றுறார். அல்லேலூயா. இனி உங்களுடைய ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய பாரமும் உங்கள் பாரம் இல்லை, அது கர்த்தருடைய பாரம். இன்னைக்கு தியானிக்கத்தக்க ஒரு வசனத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஸ்லாக்கியத்தை பார்ப்போமா? புலம்பல் 3வது அதிகாரம் 24-25. புலம்பல் 3:24-25. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். அவர் என்னுடைய பங்கு, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். கர்த்தர் என் பங்கு. அவனை என்னை ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், நடத்துவார். நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். அவருடைய சாக்கியமான வார்த்தைக்கு, அவருடைய பயபக்தியான அந்த வார்த்தைக்கு நான் பயந்து நடப்பேன். அவருடைய வார்த்தையை மீற மாட்டேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த மாலை வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சொல்கிறேன்,
அவருடைய பங்கு உனக்கு உண்டு. கடவுளுடைய பங்கு உனக்கு உண்டு. நீ உண்மையாய் உத்தமமாக நேசிக்கக்கூடிய கர்த்தருடைய பங்கு உனக்கு உண்டு. நீ சோர்ந்து போவதற்கு அவசியம் இல்லை. நீ தேடினது வீணல்ல. நான் இத்தனை நாள் ஆலயத்துக்கு போகிறேன், எவ்வளோ நேரமோ நான் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு அற்புதமே இல்லை, எனக்கு ஆச்சரியமான காரியம் ஒன்றும் நடந்ததில்லைன்னு நீ வேதனைப்பட்டு இருக்கியா? நீ மனம் நொந்து இருக்கியா? நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் அப்பா சொத்தில் உள்ள பங்கு உனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் என்கிட்ட சொல்கிற வார்த்தை, பிரதர் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம்னு சொன்னால் செகண்டில் சொல்லுவாங்க, எனக்கு இயேசு ஒரு காரியமும் செய்யலை, நான் எத்தனையோ ஆண்டா அவரை துதிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் வீணானவங்களுக்கும் எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவங்களுக்கும் அவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்காரு, அவங்கள நடத்துகிறாரு. ஆனால் நான் உண்மையும் மூத்தவமாக இருக்கேன். என் கண்ணீர் அவர் சமூகத்தில் எட்டப்படலை, என் வியாகுலம் அவர் சமூகத்தில் எட்டப்படலை. நான் அவருக்கு தூரமாக இருக்கேன், நான் அவருக்கு பிரியமில்லாத பாத்திரமாக இருக்கேன். எனக்கு ஆசீர்வதிக்கவே இல்லை, என்னை நடத்தவே இல்லை, என் வியாதியும் என் வறுமையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்காகவே இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்காரு மகனே மகளே. அவருடைய பங்கு உனக்கு நிச்சயம் உண்டு. அவருடைய பங்கு உனக்கு நிச்சயம் உண்டு. இது வெளி வேஷத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, தேவ வார்த்தை, பயத்துக்கும் பக்திக்கும் உரிய வார்த்தை. உனக்கு அவருடைய பங்கு நிச்சயம் உண்டு மகனே மகளே. நீ ஆராதிக்கக்கூடிய தேவனுக்கு செவிகள் உண்டு, கண்கள் உண்டு. உன்னை எங்கே இருந்தாலும் சரி அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருப்பார், உன் குரலை விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். என் பிள்ளை கதறான், அவனுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும், அவனுக்கு என் பங்கு நிச்சயம் உண்டு. அவனை ஆசீர்வதிக்கத்தக்க, அவனை நடத்தத்தக்க, அவனை நிரப்பத்தக்க எனக்கு பங்கு உண்டுன்னு சொல்லி உன்னை விசாரிச்சுக்கிட்டே இருக்கார் கர்த்தர். எப்படிப்பட்டவர் பாருங்கள். வசனத்தை மறுபடியும் வாசிக்கேன். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. என் ஆத்துமா அவரிடத்துல உள்ள நம்பிக்கையை, அவர் தரக்கூடிய பங்கை இன்னும் வரை நம்பிக்கிட்டு இருக்கியா? கடவுளுடைய சொத்து கொஞ்சம் நெஞ்சமா? இந்த தேசம் முழுவதும் அவருக்கு தானே, இந்த அண்டசராசரகம் முழுவதும் அவருக்கு தானே. எப்படி கைவிடுவார்? எப்படி நம்மளை நடத்தாமல் இருப்பார்? காடு, மலைகள், வீடு, சமுத்திரங்கள்னு சொல்லி சகலத்துக்கும் சொந்தக்காரரே. அவர் அண்ட சராசரகத்தை ஒரு ஜானகல் அளவில் வகுத்த தேவன் அல்லவா? இந்த உலகத்தில் உள்ள கிடக்கிற மண் எல்லாத்தையும் மரக்கல்லால் அளந்தவர். துணியில் கட்டியிருக்கார் தண்ணியை. அப்பேற்பட்டவருக்குரிய பிள்ளை, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? உங்கள் நம்பிக்கை எங்கே போச்சு? ஏன் கர்த்தரால் கூடாதுன்னு நினச்சிங்க? அவரால் எல்லாம் கூடுங்கிற நம்பிக்கையும், அவரால் எல்லாம் முடியுங்கிற திட நம்பிக்கை உன்னோட இருக்கணுமே. இந்த உலகத்தில் உள்ளவனோட போராட்டம் உண்டுன்னு அவர் எழுதியிருக்காரு. ஆயிலும் நான் உன்னோட இருப்பேன். எப்படிப்பட்ட பங்கு பாருங்க. நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீ என் புள்ள, என் பங்கு உனக்கு உண்டுங்கிறது தான் கர்த்தர். அல்லேலூயா. நீ முரணனாக இருக்கலாம், நீ ஏளனம் பேசுகிறவனாக இருக்கலாம், நீ கேலி செய்கிறவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பங்கு உண்டு. அது விசாலமானது, அதை யாராலையும் பூட்ட முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. பிள்ளைகள், அந்த விசாலமான பங்குக்குள்ளே நீ பிரவேசிக்கணும்னா நீ நிச்சயமான முறையில் அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும். உன் வாழ்க்கையில் உள்ள வறுமை மாறணுமா, உன் கடன் மாறணுமா, உன் துன்பம், துயரம், கண்ணீர் மாறணுமா? இது வெறும் வாய்ச்சொல்லல் அல்ல, உனக்காகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய பங்கு உனக்கு நிச்சயம் உண்டு, அவருடைய பங்கு உனக்கு நிச்சயம் உண்டு. அது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். என் ஆத்துமா எப்பவுமே சொல்லுது அவர் என் பங்குன்னு. ஆகையால் என் ஆத்துமா அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கு. நான் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் மேலே. என் நம்பிக்கை ஒரு பொழுதும் கெட்டு போகாது. என் நம்பிக்கை ஒரு பொழுதும் கெட்டு போகாது. என் நம்பிக்கையை நான் குறைக்க போகிறது இல்லை. என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகத்தின் மேலேயும் மாயையின் மேலேயும் வீணான அற்ப காரியத்தின் மேலேயும் சுய ஜீவியாக இருக்க மாட்டேன். அவர் ஒருவரை மாற்றம் நான் நோக்கி பார்ப்பேன். அவர் ஒருவரை மாற்றம் நான் நோக்கி பார்ப்பேன்.
அவர் என் பங்கு, அவர் என் சுதந்திரம். எனக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பங்கு வச்சுருக்காரு. எனக்கு வரக்கூடிய பெரிய பங்கு வச்சுருக்காரு. என்னை நடத்துவார், என்னை ஆற்றுவார், தேற்றுவார்னு நீங்கள் நம்ப போகிறீங்க. நீங்கள் முழுமையாக நம்ப போகிறீங்க பிள்ளைகளா. அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கார். வேத வசனத்தின்படி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒன்று தடைபடாதுங்கிற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. மகனே, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்குள்ளேருந்து எல்லா விசுவாசத்தையும் எடுத்து போட்டு ஒரு முழுமையான ஒரு பூரணமான விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய தயவு நீங்கள் பெற்றுக்கொள்ட்டீங்க. அவருடைய இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டீங்க. அந்த வசனத்துக்கு கீழே உள்ள வசனத்தை பாருங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அங்கே உனக்கு பங்கு தாரங்க. முந்தின அவசரத்தில் பின்னால் நான் உனக்கு கூடவே இருப்பேன். நீ என்னை தேடுனா நான் உனக்கு நல்லவராகவே இருப்பேன். உன்னுடைய எல்லா கெட்ட சூழ்நிலையிலையும், உன்னுடைய எல்லா கெட்ட கால நேரங்கள்லையும் நான் உனக்கு நல்ல ஒரு மகளே. அந்தந்த சூழலையும் அந்தந்த கால நேரங்களையும் ஏற்படுத்துவர் கர்த்தர். அந்த சூழல்லையும் அந்த கால நேரங்கள்லையும் என் பிள்ளை கைவிடப்படாதபடி, என் பிள்ளை ஒழுங்கானவனாக இருப்பானா, என் பிள்ளை என்னை நேசிப்பானா, நான் விசாரிக்கத்தக்க உண்மை உள்ள பிள்ளையாக இருப்பானா, நான் சாட்சி போகிறத்தக்க கடவுள் நமக்கு சாட்சி கொடுக்கணுமே. எது என்னவாக இருந்தாலும் சரி, உலகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அருமையான பிள்ளையாக காணப்படணும். உலக மனுஷன்ட்ட உங்களுக்கு சாட்சி தேவையில்லை. இயேசு உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். இயேசு உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். இவன் ஏன் பிள்ளை, இவன் நீ தொடக்கூடாது. பற்கள் நிறைந்தவனாக காணப்பட்டாலும், ஓடு எடுத்து செறிஞ்சாலும் இவன் ஏன் பிள்ளை, அவன் ஜீவனை நீ கை வைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஈடா என்ன வரும்? அந்த வார்த்தைக்கு ஈடா என்ன கிடைக்கும்? அந்த மகத்துவமுள்ள வார்த்தைக்கு ஈடா ஒன்றும் இல்லை பிள்ளைகளா. இந்த நிமிஷத்தில் வந்து உங்கள் சிந்தனை, உங்கள் யோசனை சக்காலத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துட்டார். உத்தமனுக்கு கர்த்தர் துணைங்கிற வார்த்தையின்படி உத்தமமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம கலங்க தேவையில்லை. உங்கள் கண்ணீர் வீண் போகாது. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆழமான பாவத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழ நிலையில் இருந்தாலும் சரி, உன்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவர். உன்னை என்னையும் ரட்சிக்கிறதுக்காகவே, விடுவிக்கிறதுக்காகவே தன் ஜீவனை பலியாக கொடுத்தார். இந்த நிமிஷத்துல இருந்து நீனும் பரிசுத்தமான பிள்ளை. உன் காரியம் சகலத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துட்டாரு. உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய பற்களிப்புகள், உன் ஆளி எல்லாம் அமுக்கக்கூடிய, எல்லா தரையில் கடந்து நான் விழுந்திருக்கேன்னு நினைக்கக்கூடிய எல்லா பொல்லாத கிரியையிலிருந்து உன்னை கர்த்தர் மீட்டு எடுத்துட்டார் பிள்ளைலாம். இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் உன் அவிரதமான பாதையில் கர்த்தர் நடத்தின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வரியனே, ஏற்ற தாழ்வும் குறைவும் எங்கள்கிட்ட உண்டுப்பா. குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவன், இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை காண செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எப்போ பிள்ளைகள் உங்களை நேசிக்காங்களோ, நினைக்காங்களோ, கூப்பிட்றாங்களோ அந்த நிமிஷம் அந்த பிள்ளைகள் சமூகத்தில் போய் நிற்கக்கூடிய தேவன்ப்பா. உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கு விடுதலையாக்குனேங்கிற வார்த்தை எந்த நிமிஷத்தில் உறுதியாக்குங்க. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தயவாய் நடத்துங்க, கிருபையாய் சொல்ந்து கொள்ளு. அடிமையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கு. பெரிய காரியங்களை செய். இந்த சேனலுக்காக, சேனலில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திங்க, அவங்களையும் நடத்துங்கப்பா. ஆற்றி தேற்றி அரவணைக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய். தொடர்ந்து உங்களை போற்ற புகழ கிருபை தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.